அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆட்டோகேடில் லிமிட்ஸோடைய ஆப்ஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு லிமிட்ஸை எப்படி செட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போது லிமிட்ஸோடைய ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த லிமிட்ஸ் ஆப்ஷன்ஸை பார்க்குறதுக்கு நான் கமாண்டில் லிமிட்ஸ்ன்னு சொல்லி என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ண உடனே ஸ்பெசிஃபை லோயர் லெஃப்ட் கார்னர்னு கேட்கும். 0,0 ஒரு என்டர். ஸ்பெசிஃபை அப்பர் ரைட் கார்னரில் 420,297 அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் டிஃபால்ட்டாக இருக்குது. நான் 500,500 டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர். இப்போ என்னோடய லிமிட்ஸ் நான் செட் பண்ணிட்டேன். இந்த லிமிட்ஸ் எனக்கு கணக்கு தெரியல அப்படிங்கிறதுனால நான் ஒரு பார்டர் வரையப்பேன். அதாவது இப்போ ரெக்டாங்கிள் டூல் எடுத்து 0,0 என்டர், 500,500 கொடுத்து ஒரு என்டர். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு பார்டர் கிடச்சிருக்கு. இது எனக்கு ஃபுல்லாக தெரியல அப்படிங்கிறதுனால Z என்டர், A என்டர்னு கொடுக்குறேன். அதாவது ஜூம் ஆல். இப்போது என்னுடைய லிமிட்ஸ் இதுதான். இந்த லிமிட்ஸில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஸ்பெசிஃபை லோயர் லெஃப்ட் கார்னர் ஆன் ஆஃப். இந்த லிமிட்ஸை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். இப்போது நார்மலாக இந்த லிமிட்ஸ் ஆஃபில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய ட்ராயிங்கை லிமிட்ஸ்க்குள்ளரையும் வரைய முடியும், லிமிட்ஸ்க்கு வெளியும் வரைய முடியும். ஆனால் இதுவே நீங்கள் லிமிட்ஸ் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு இதோடைய ஆப்ஷன்ஸில் ஆன் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லிமிட்ஸ் உங்களுக்கு ஆன் ஆகும். இப்போ நீங்கள் ட்ராயிங் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த லிமிட்ஸ்குள்ளே மட்டும்தான் வரைய முடியும். நீங்கள் லிமிட்ஸ்க்கு வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட் சைட் லிமிட்ஸ் அப்படின்னு காமிக்கும். இல்லை என்னால் இந்த லிமிட்ஸ்குள்ளரையும் ட்ராயிங் வரைய முடியணும், லிமிட்ஸ்க்கு வெளியவும் ட்ராயிங் வரைய முடியணும் அப்படின்னா LIMITS லிமிட்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெசிஃபை லோயர் லெஃப்ட் கார்னர் ஆன் அண்ட் ஆஃப் கேட்குற இடத்துல லிமிட்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் லிமிட்ஸ்க்கு உள்ளாரையும் ட்ராயிங் வரைய முடியும், லிமிட்ஸ்க்கு வெளியவும் ட்ராயிங் வரைய முடியும். இதுதான் லிமிட்ஸுடைய ஆப்ஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.